இன்றைக்கி நாங்கள் மீன் குழம்பு வைப்பது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது நல்லெண்ணெயில் நல்லெண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு வெங்காயத்தை போடணும். வெங்காயம் போட்டாச்சு. 2 உள்ளி பல்லு போட போகிறோம். 2 போட்டால் காணும். ஏன்னா நாங்கள் கடைசியாக குத்தி போட போகிறோம். அது கருவேப்பிலையும் போட்டு நல்லா வெங்காயத்தை கிளறணும். கடுகு போடணும். அதனால் என்ன செய்யணும்னா ஒரு சைட் அளவழி விட்டு அதில் போய் கடுகா போட்டு வெடிக்க பண்ணணும். வெடிக்க பிறகு மிக்ஸ் பண்ணோம்னா இங்கே கடுகு நல்லா வெடிச்சு கொண்டுருக்குது. இதோட கிளறிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போடுவாங்க. இப்போ தக்காளி வெங்காயம் அதான் இன்றைக்கு நாங்கள் இங்கத்தியான் மீனான ரோரட் மீன் தான் சமைக்க போகிறோம். ரோயல் ரோரட்னு சொல்கிறது. அதுக்கு தக்காளி பழம், வெங்காயம், புளி, கருவேப்பிலை, உள்ளி. அதனால் வெங்காயம் வதங்கி கொண்டிருக்குது. உருளை வதங்கி வைக்க தக்காளி பழம், பாதி தக்காளி பழம் வெட்டினால பாதி. நாங்கள் புளியும் கூட தண்ணி போகிறோம். அதனால் பாதி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் தக்காளி வதங்கிட்டு புளி. இங்கே குட்டி உரலில் மஞ்சத்தூள் 3 மிளகு போட்டு தெரியுதா, சின்ன சீரகம் போட்டுக்கன். அந்த 3 முடிக்கணும். மஞ்சத்தூள் போட்டனால அந்த பவுடராக உள்ளிப்படும் பறக்கா சீரகம் இடித்து வரைக்க தான் உள்ளி போட போனேன். இப்போ புளிக்கரைசல் கரைச்சி வச்சுக்கிறேன். அதை ஊற்ற போகிறேன். இருக்குது இதோட 1 அடி தூள். இதில் 1 அடி தூள் போட போகிறேன். இது கொஞ்சமாக போட்டால் காணும். ஏன்னா நான் வீட்டை செய்கிறேன். சின்ன ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி உரைப்பு குறைவு அளவாக இருக்குது. இந்த தூளையும் இதை கிண்டிட்டு ஒரு பச்சை மணம் போகிறதுக்காண்டி தூளிட்ட லைட்டாக ஒரு மணக்கு மேலே அதுக்காண்டி கொதிக்க விடும். உள்ளியும் போட்டு கொத்தி கொண்டிருக்கேன். மஞ்சள் நிறத்தில் இருக்குது. மீன் கறிக்கு நார்மலாக குத்தி கடைசியாக போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே புளி கொதித்து மிளகாத்தூளும் கொதித்து இந்த மணம் வருது. இப்போ துறந்தோடனே நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் மீன் போட போகிறோம். போட்டுட்டு லைட்டாக கிண்டி விடணும். கிண்டிட்டு லைட்டாக மஞ்சள் போடணும். அங்கேயும் மஞ்சள் தூள் போட்டுனாங்களானே. இதுக்கு கொஞ்சம் எடுக்கு மணத்துக்கு. மீன் உப்பெல்லாம் போட்டு கழினால ஒரு மணக்காது. இப்போ லைட்டாக திருப்பிட்டு தலை திரும்புது இல்லை. இப்போ இடித்த மசாலா இருக்குல்ல, அதையும் போட்டுட்டு லைட்டாக கிண்டிட்டு எல்லா பக்கம் பட மாதிரி லைட்டாக கிண்டிட்டு அடுப்பை மூடிட்டு ஆஃப் பண்ணி விட்டா சரி.